வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: உயரழுத்தம் வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டு 24 மணி நேரமும் காற்றை உள்ளே அனுப்ப, இரவு நேரத்தில் உயரழுத்த காற்று சற்று குளிர்ச்சியாகவும், பகலிலே கரையை தொட்டதும் வெப்பமடைய தொடங்கி உள்ளே வந்து அனல் காற்றாக வீசிக்கொண்டிருக்கிறது. இது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம், குறிப்பாக கடலோர பகுதிகள், ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மேற்கு வங்கம் பகுதியில் கடலோர பகுதிகளும், தமிழ்நாட்டின் கடலோரம் நுழைந்து தான் அது வடக்கு நோக்கி பயணித்து ஆந்திர பகுதி அடைகிற காரணத்தினால தமிழ்நாட்டின் கடலோரம் சற்று குறைவாகவும், உள்ளே படிப்படியாக உயர்ந்து, அதாவது கடலோரத்தில் 100 டிகிரிக்கு கீழே இருந்தாலும் கடலோரத்தை விட்டு சற்று சில கிலோமீட்டர் உள்ளே வந்ததும் வெப்பமடைந்து 100 டிகிரிக்கு மேல் எட்டி ஈரோடு உள்ளிட்ட உள் மாவட்ட பகுதிகளில் 109, 110 வரைக்கும் எட்டி விட்டது. 43 டிகிரி செல்சியஸ் 109 தொட்டு 44 டிகிரி செல்சியஸ் என்ற அளவை 111 டிகிரி வரை கூட எட்ட வாய்ப்பு இருக்கிறது. பாளையங்கோட்டை முதல் தமிழ்நாட்டின் வேலூர், திருத்தணி வரைக்கும் உள்ள பகுதிகளில், மத்திய பகுதிகளில் வெப்பம் உயர்ந்து மேற்கேயும் கோயம்புத்தூர் மாவட்டம் கூட 100 டிகிரிக்கு மேல் எட்டி பொள்ளாச்சி அனல் காற்றை பெற்று அனைத்து உள் மாவட்டங்களும், மேற்கு மாவட்டங்களும், மேற்கு தொடர்ச்சி மலையும், அரபிக் கடலோரமும், அதே போல வங்கக்கடல் ஓரமும், உள்ளே கிடையாது ஓரமும் குறைந்திருக்கிற நிலையில் உள்ளே போக போக 100 டிகிரிக்கு மேல் சென்று அதிக வெப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது 111 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவை கூட எட்டும். 112 டிகிரி கூட எட்டலாம். அச்சப்பட வேண்டாம், ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இவ்வளவு பொறுத்து கொண்டோம், 109 தாங்கிட்டோம். இன்னும் 1 டிகிரி தாங்க மாட்டோமா? சற்றே பொறுத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கான முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய கட்டாயத்திலும் நாம் இருக்கிறோம். ஆகவே இன்னும் 1 டிகிரி தான் ஃபாரன்ஹீட்ல, செல்சியஸில் 1 டிகிரி தான் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக 111, 112 டிகிரி வரைக்கும் ஃபாரன்ஹீட்டில் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே ஈரோடு தொடர்ந்து 3 மாதங்களாக முதலிடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற நிலையில் திருச்சி மற்றும் சேலம், தருமபுரி போன்ற மாவட்டங்களும், அதனைத் தொடர்ந்து வேலூர் மற்றும் திருத்தணி போன்ற பகுதிகளும் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூரியனின் குத்துக்கதிர் இன்றைக்கு தேதி 23ஆம் தேதி தமிழ்நாட்டின் சென்னையை நெருக்கமாக வடகடலோரம் மற்றும் வடவுள் மாவட்டங்கள் பகுதியை அடைந்திருக்கிற நிலையில் படிப்படியாக இது ஆந்திர பகுதியை நோக்கி நகரும் பட்சத்தில் தென்கிழக்கு காற்று, தெற்கு காற்று அனல் காற்றாக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி, தென் மாவட்டங்களிலிருந்து மத்திய மாவட்டங்கள் நோக்கியும், மத்திய மாவட்டங்களிலிருந்து வட மாவட்டங்கள் நோக்கியும் பயணிக்கும் என்பதனால வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டின் வடவுள் மாவட்டங்கள் ஈரோடை விட வெப்பம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இந்த அறிக்கையில் தொடக்கமே வெப்பம் உயரும் என்ற அச்சுறுத்தலை கொடுத்து வருகிற நிலையில் கண்டிப்பாக மே மாதத்தில் மழை இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை 100% உறுதியாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். மே மாதம் 2வது வாரம் வரைக்கும் பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பில்லை. இப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திலும், வால்பாறைக்கு மேலே இருக்கக்கூடிய சோலையாறு பகுதியிலையும், அதே போல கர்நாடக எல்லையோரம் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தின் தாளவாடி மற்றும் சத்தியமங்கலம் வனப்பகுதிகளிலையும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிற நிலையில், கேரளாவிலும் கர்நாடகாவில் ஆங்காங்கேயும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிற நிலையில் இந்த நிலையே இன்னும் 15 நாட்களுக்கு தொடரும். அதாவது பெரிதாக உள்ளே வந்து மழைப்பொழிவை கொடுத்து விடாது. கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள எல்லையோர பகுதிகளிலையும், கன்னியாகுமரி, நீலகிரி, வால்பாறை போன்ற இந்த மலைப்பகுதிகளிலையும் இந்த மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும். மே மாதம் 2வது வாரத்தின் பின்பகுதியிலிருந்து, அதாவது 10 தேதிக்கு மேல், முதல் வாரத்தின் பின்பகுதியில் கொஞ்சம் மழைப்பொழிவு பரப்பில் கேரள எல்லையோரத்தில் கூடுதலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 2வது வாரத்தின் முற்பகுதியில், அதாவது 8ஆம் தேதி 9ஆம் தேதி வாக்கில் கேரள எல்லையோரம் மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோரத்தில் சற்றே கொஞ்சம் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது 2வது வாரத்தின் பின்பகுதியாம் 13, 10 தேதிக்கு மேல் உள் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களுக்கும், அதாவது
ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே மேற்கையும் தெற்கையும் கூடுதலாக மழைப்பிடிப்பை கொடுக்கும் வகையில் மெல்ல படிப்படியாக வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மாலை இரவு இடிமழை பொழிவாக வரக்கூடிய மே 10 தேதிக்கு மேல் கொடுக்க இருக்கிறது. அந்த நிகழ்வு அதாவது அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் இருவேறு காற்றுகள் உள் மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தி வெப்பச்சலன மாலை இரவு மழைப்பொழிவை வியர்வைக்கு பின் புழுக்கத்திற்கு பின் கொடுக்க இருக்கிற நிலையில வங்கக்கடலிலே மே மாத மத்தியிலே 15 தேதி வாக்கிலே 10 to 15 தேதிக்குள் இடைப்பட்ட நாட்களிலே சரியாக 14-15 தேதிகளிலே வங்கக்கடலிலே ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும். கண்டிப்பாக அது ஒரு புயலாக உருவெடுத்து வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும். தமிழ்நாட்டிற்கு நெருக்கமாக நகர வாய்ப்பில்லை. இருந்தாலும் ஏதேனும் இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டிற்கு மழை பொழிவை கொடுப்பதற்கும் சாதகம் இருக்கிறது. ஆனால் 100% உறுதியாக நிகழ்வு உருவாகி ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் போவதற்கே அதிக வாய்ப்பு. அது நெருங்கி வந்து விலகி சென்றால் மழை பொழிவு கொடுக்கும், நெருங்காமல் விலகி சென்றால் மழை பொழிவிற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அதே நேரத்தில் மேற்கு காற்று கிழக்கு நோக்கி வந்து அரபிக்கடல் காற்று வங்கக்கடலோரம் சந்திப்பை ஏற்படுத்தி வெப்பசலன மாலை இரவு இடிமழை பொழிவை வங்கக்கடலோரம் வரைக்கும் கொடுப்பதற்கு சாதகம். ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மே மாத 2வது வாரத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மே மத்தியில் தொடங்கக்கூடிய மழை 10 தேதியிலிருந்து கொஞ்சம் பரவலாக தொடங்கக்கூடிய மழை 15 தேதி வாக்கில் தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரமும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் கிடைப்பதற்கு சாதகம் ஏற்படுத்தி மே இறுதி 15 நாள் அதாவது பிற்பகுதியில் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுத்து மே 20ஆம் தேதி வாக்கில் காற்று சுழற்சியும் ஏற்பட்டு தென்மேற்கு பருவமழையை தொடங்கியது போன்ற தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பான மழை பொழிவை கொடுத்து டெல்டாவிற்கும் வடக்கையும் அளவான மழை பொழிவை கொடுத்து வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் மழை பொழிவை கொடுத்து மே மாதத்திலும் வெயில் தொடரும். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய அனல் காற்று என்பது மழை வரும் காலத்தில் அனல் காற்றாக இல்லாமல் வியர்வையும் புழுக்கமும் கொண்ட மேகமூட்டத்துடன் கொடுத்த வானிலையாக வெயில் இல்லாவிட்டாலும் வியர்வையும் புழுக்கமும் தொடரும். அப்படிப்பட்ட வானிலையை மே மாத பிற்பகுதியிலே கொடுத்து காற்று சுழற்சியையும் ஏற்படுத்தி நல்ல மழை பொழிவையும் வியர்வையும் புழுக்கத்தையும் கொடுத்த பிறகு கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மே இறுதி 10 நாள் மிகச்சிறப்பான மழை பொழிவை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும். அதே நிலையில் டெல்டாவிற்கும் வங்கக்கடலோரத்துக்கும் மே இறுதியில் நல்ல மழை பொழிவு இருக்கிறது. ஆக இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய அதிக வெப்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய இடத்தில் தான் மழை பொழிவும் சிறப்பாக இருக்கும். ஆகவே கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் தென் மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு என்று படிப்படியாக மே 10 தேதிக்கு மேல் மழைப்பொழிவு முன்னேற்றம் இருக்கும் என்பதையும் மே இறுதியில் சிறப்பான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதையும் மே இறுதி காற்று சுழற்சியால் அமையும் என்பதையும் மே மத்தியில் தாழ்வு மண்டலம் உருவாகி புயலாகி ஒடிசா செல்லும் என்பதையும் அதனாலும் மழைப்பொழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் வரக்கூடிய மே 10 வரை இந்த வெயிலையும் அனலையும் பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கிற கட்டாயத்தையும் அறிவித்துக்கொண்டு ஜூன் மாதம் 1-2 தேதிகளுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்பதையும் இதன் மூலம் தெரியப்படுத்தி திட்டமிட்ட வேளாண்மை தொடங்க திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அதாவது ஜூன் மாதம் 1-2 தேதிகளில் தொடங்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழையாலும் ஒரு வலுவான நிகழ்வால் உருவாகும். அந்த தென்மேற்கு பருவமழையும் ஒரு புயல் அல்லது மண்டலத்தால் உருவாகி அது கேரளாவில் தென்மேற்கு பருவமழையை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கி கர்நாடகாவில் 2வது 3வது வாரத்தில் பிற மாநிலங்களுக்கும் குஜராத் வரைக்கும் அந்த பருவமழையை முன்னெடுத்து சென்று கேரளாவிலே தென்மேற்கு பருவமழையாக தொடங்கக்கூடிய அந்த நிகழ்வு முன்பருவ பருவமழையாக குஜராத்துக்கு சென்று மகாராஷ்டிராவுக்கு சென்று கரையை கடக்கும் அதே நிகழ்வு ஜூன் மாதத்தில் முன்னேற்றத்தில் இருக்கும் என்பதனால ஜூன் தொடக்கத்தில் தீவிரமாக இருக்கக்கூடிய மழை பிறகு தீவிரம் இல்லாமல் ஒரு ஆங்காங்கே ஒதுக்கி நல்ல மழை பொழிவை ஜூன் மாதத்தில் கொடுத்தாலும் ஜூலை மாதம் மேலும் ஒரு வருவான நிகழ்வால் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். 2 நிகழ்வுமே கர்நாடகா மற்றும் கோவா மகாராஷ்டிராவிற்கு சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் கேரளாவிற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் தெரிகிறது. அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுத்தாலும் அணைகளை நிரப்பும் மழை என்பது கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். ஆனால் நல்ல மழை இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய வெப்பத்தை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். மே மாத 10 தேதிக்கு மேல் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் மழைப்பொழிவை கொடுத்து மாத இறுதியிலே சிறப்பாக்கி பிறகு தென்மேற்கு பருவமழையை தொடக்கும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து ஆய்வறை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.